திருநாடே. ஓம் ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நங்கை பாகம் வைத்த நரும் ஜோதியை பங்கமின்றி பணிந்தெழுமின்களோ கங்கை செஞ்சடையான் கடம்பந்துரை அங்கம் ஓதி அரண் உரைகின்றதே. பறந்து விரிந்த நமது பாரத தேசத்திலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் துவங்கினோர்க்கு வாய் சொல்ல சர்க்குருவும் வாய்த்திடுமே பராபரமே என்பார் தாயுமான சுவாமிகள். இந்த உலகத்திலே பிறக்கின்ற உயிர்கள் நல்ல தேசத்தில் பிறப்பது சிறப்பு, நல்ல குடும்பத்தில் பிறப்பது சிறப்பு. நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் மனித பிறவிலே பிறந்து கூன் குருடு முதலானவைகளெல்லாம் இல்லாமல் பூர்ணமான அந்த மனித பிறவியினுடைய அனைத்தையும் அனுபவித்தற்குரிய கரணங்களெல்லாம் இருப்பது என்பது மிகவும் சிறப்பு. இவைகளெல்லாம் அமைவது என்பது நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலும் பாபத்தினாலும் வரும் என்பது நமது சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றன. அவ்வாறு நாம் செய்த தவப்பயனாக இந்த உலகத்தின் மீது இந்த உலகத்திற்கே ஞானத்தின் குரு என்று போற்றக்கூடியதாகிய நமது பாரத தேசத்திலே நமக்கு பிறப்பானது கிடைத்திருக்கின்றது. இந்த பிறப்பு கிடைத்தாலும் அதிலே நாம் ஒரு நல்ல குருவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமேயானால் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். நாம் பிறக்கும் பொழுது முதலில் நாம் அறிந்து கொள்ளுவது தாயாரை, அதன் பின் தாயார் தந்தையாரை காட்டுவார். அந்த தந்தையார் ஒரு வயது வந்தவுடன் அந்த குழந்தையை ஆச்சாரியர் என்று சொல்லக்கூடிய குருவிடம் அழைத்து செல்வார். அந்த குருவானவர் தெய்வத்தை காட்டுவார் என்பது நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவே நம்முடைய வாழ்வியல் முறையாகவும் இருக்கின்றது. பொதுவாக ஒரு குழந்தை நன்கு படித்து தேர்ச்சி பெற வேண்டுமானால் முதலிலே அந்த தாய் தந்தையர்கள் புத்தகங்களை வாங்கி தருவார்கள். அவ்வாறு இந்த உலகிற்கே தாய் தந்தையர்களாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனாக விளங்கக்கூடியவர்கள் வேதம், ஆகமம், புராணம் முதலான நூல்களை எல்லாம் நமக்கு அருளியுள்ளார்கள். இவைகள் அனைத்தும் ஞானத்திற்கு அடிப்படையாக உள்ளது. அவ்வாறு நமக்கு நல்ல குரு வேண்டும் என்று, குரு இல்லாத வித்தை பாழ் என்று சொல்லுவார்கள். நமக்கு நல்ல குரு வேண்டும் எனில் நாம் முறையாக மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முன்னமே தாயுமானவரினுடைய வாக்கியத்திற்கு இணங்க நல்ல மூர்த்திகள், சிறந்த மூர்த்திகள் விளங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த சிறந்த தலங்களுக்கு செல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமேயானால் சிறந்த தலங்கள் என்றால் பஞ்சபூத ஸ்தலங்கள் முதலான வெவ்வேறு விதமான சிறப்பு பெற்ற தலங்களுக்கு செல்ல வேண்டும். அங்கே சிறப்பாக இருக்கக்கூடிய சுயம்பு முதலான லிங்கங்கள், அந்தந்த மூர்த்திகளை எல்லாம் நாம் வணங்க வேண்டும். அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, காவேரி, தாமிரபரணி போன்ற புண்ணிய நதிகளிலும் மேலும் அந்தந்த தலங்களிலே வெவ்வேறு விதமான திருக்குளங்கள் எல்லாம் விளங்கும். சந்திர புஷ்கரிணி என்று திருப்பதியிலே இருக்கும். அதே போல கமலாலயம் என்று சொல்லக்கூடிய குளமானது கமலாலயம் என்று சொல்லக்கூடிய திருவாரூரிலே விளங்கும். அதுபோல சிவகங்கை தீர்த்தமானது சிதம்பரத்திலே விளங்கும். இவ்வாறு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தலத்தினுடைய சிறப்பு மூர்த்தி இருப்பார். தலம் சிறப்பு பெற்றிருக்கும், அங்கே தீர்த்தமும் சிறப்பு பெற்றிருக்கும். இவ்வாறு முறையாக வெவ்வேறு தலங்களில் சென்று அங்கே தீர்த்தமாடி அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியை நாம் வணங்கி வந்தோமேயானால் நமக்கு நல்ல குருவானவர் கிடைப்பார் என்பது நமது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டது. அவ்வாறு இந்த உயிர்கள் எவ்வப்பொழுது எங்கெங்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலக்கணக்கானது சொல்லப்படுகின்றது. அவ்வாறு இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்னவென்றால், நமக்கு இப்பொழுது மகா கும்பமேளா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியுதமான வைபவமானது நமது பாரத தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதத்திலே 13ஆம் நாள் துவங்கி பிப்ரவரி மாதத்திலே 26ஆம் நாள் வரை 44 நாட்கள் இந்த மகா கும்பமேளா என்று சொல்லக்கூடிய வைபவமானது நமது பாரத தேசத்தினுடைய சிறந்த பகுதியாக விளங்கக்கூடிய கங்கையும் யமுனையும் அந்தர்வாகினியாக சரஸ்வதி நதியும் சேரக்கூடிய இடமாகிய பிரயாக் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே
பிரயாக்ராஜ் என்ற இடத்திலே இந்த மகா கும்பமேளாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இந்த பிரயாக்ராஜிலே நடைபெறக்கூடிய இந்த மகா கும்பமேளா என்பது 144 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது. பொதுவாக நமது சாஸ்திரங்களிலே புராணங்களிலே ஒரு கணக்கு சொல்லுவார்கள். என்னவென்றால், மனிதனுக்கு 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்று சொல்லுவார்கள். அப்படியாக 12 வருடங்கள், இந்த 12 வருடங்களுக்கு நடக்கக்கூடியது பூர்ண கும்பமேளா என்று சொல்லுவார்கள். அதிலே பாதியாக 6 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது அர்த்த கும்பமேளா என்று சொல்லுவார்கள். 3 வருடங்களுக்கு நடுவே வரக்கூடியது கும்பமேளா என்று சொல்லுவார்கள். ஆனால் 12உடன் 12 பெருக்கி வரக்கூடியதாகிய 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த மகா கும்பமேளா என்று சொல்லக்கூடிய இந்த வைபவமாகும். இந்த மகா கும்பமேளாவை எவ்வாறு தீர்மானிக்கின்றனர் என்று பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்திலே அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வருகின்றது. இதை தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் ஒரு புராண கதையை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அறிந்திருப்போம், பார்க்கடலில் அமிர்தம் கடைதல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அனைத்து 18 புராணங்களிலும் மிக சிறப்பாக சொல்லப்பட்டது. பார்க்கடலிலே மந்திரமலையை மத்தாக கொண்டு அங்கே வாசுகி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு அசுரர்கள் தலைப்பக்கமும் தேவர்கள் வால் பக்கமும் எடுத்துக்கொண்டு அந்த வாசுகியாகிய பாம்பை கயிறாக ஏற்றுக்கொண்டு அந்த மந்திரமலையை மத்தாக வைத்து அந்த பார்க்கடலை கடைந்தார்கள். அங்கே மகாவிஷ்ணுவானவர் கூர்மாவதாரமாக இருந்து ஆமை வடிவமாக இருந்து அந்த மந்திர மலையாகிய மத்தை தாங்குகின்றார். அவ்வாறு அந்த பார்க்கடலை கடையும் பொழுது வெவ்வேறு விதமான பொருட்கள் எல்லாம் அதிலிருந்து கிடைக்கின்றன. ஐராவதம் என்று சொல்லக்கூடிய பலம் பொருந்திய யானையானது கிடைக்கிறது. அது இந்திரனிடம் செல்கிறது. அதே போல உச்சை ஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடிய மிகவும் வேகம் வாய்ந்த குதிரையானது அதிலிருந்து வெளிப்படுகிறது. மகாலட்சுமி தாயாரானவர் அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்படுகிறாள். சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய மணியானது அதிலிருந்து வெளிப்படுகின்றது. இதுபோல எண்ணற்ற பொருட்கள் அந்த பார்க்கடலிலே இருந்து வெளிப்படுகிறது. இவைகளெல்லாம் வெளிப்பட்ட பிறகு கடைசியாக எதற்காக இந்த பார்க்கடலை கடைந்தார்கள் என்றால், அந்த பார்க்கடலிலே இருக்கக்கூடிய அமிர்தத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக கடைந்தார்கள். அவ்வாறு அந்த இறுதியாக அந்த அமிர்தமானது கிடைக்கின்றது. அந்த கிடைத்த அமிர்தமானது ஒரு கும்பத்திலே இருக்கக்கூடியது. பொதுவாக கும்பம் என்றால் வெறுமனே அது கலசம் என்று பொருள் அல்ல. சக்திகளெல்லாம் ஒரு இடத்திலே சேர்ந்து இருக்கக்கூடியது, நிலைநிறுத்தப்பட்டு இருக்கக்கூடியது என்பதற்கு கும்பம் என்று பெயர். பொதுவாக நமது ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் என்று மகா கும்பாபிஷேகமானது செய்வார்கள். அப்பொழுது தெய்வ சக்திகளை எல்லாம் அந்த கும்பத்திலே இருக்க செய்து அந்த கும்பத்தில் இருந்து கோபுர விமான கலசங்களிலே எழுந்தருளச் செய்து அந்த அபிஷேகத்தை செய்வதால் அந்த சக்தியை எல்லாம் ஒரு இடத்திலே சேர்த்து நிலைநிறுத்துவதால் அதற்கு கும்பாபிஷேகம் என்று பெயராக விளங்குகிறது. அவ்வாறு இந்த தேவர்களுக்கு அனைவருக்கும் சாகா வரத்தை கொடுக்கக்கூடியதாகிய அந்த அமிர்தமானது சக்தி பொருந்தியதாக விளங்குகிறது. அது ஒரு இடத்திலே சேர்ந்து இருப்பதால் அதற்கு அமிர்த கும்பம் என்று அதற்கு பெயர். அந்த அமிர்த கும்பத்தினுடைய அமிர்த துளிகள் 4 இடங்களிலே விழுந்ததாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. மத்ஸ்ய புராணம் முதலான பல புராணங்களில் இதனுடைய குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன. அவ்வாறு விழுந்த அந்த அமிர்தத்தினுடைய துளிகள் ஹரித்வார் நகரம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலும், பிரயாக் என்று சொல்லக்கூடிய நகரத்திலும், மற்றும் உஜ்ஜைன் என்று சொல்லக்கூடிய தாரா நகரத்திலும், மற்றும் நாசிக் என்று சொல்லக்கூடிய 4 நகரங்களிலும் அந்த அமிர்தத்தின் துளிகள் விழுந்ததாக நமது புராணங்கள் எல்லாம் சிறப்பாக சொல்லப்படுகின்றன. அவ்வாறு இந்த அமிர்தத்தின் துளிகள் இந்த இடங்களிலே விழுந்ததை கொண்டாடும் வகையிலே அந்தந்த இடத்திலே அந்தந்த சிறப்பு பெற்ற நதிகளிலே அந்த அமிர்த பிந்துக்கள் தோன்றுவதாக நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. பொதுவாக நமது தமிழ்நாட்டிலே பார்த்தோமே ஆனால் துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்திலே அமிர்த பிந்துக்கள் எல்லாம் நமது காவேரி நதியிலே வருவதாக ஐதீகமானது சொல்லப்படுகிறது. துலா காவேரி ஸ்நானம், துலா காவேரி மகாத்மியம் என்பது நமது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை காவிரி நதியிலே ஸ்நானம் செய்வதால் ஏற்படக்கூடிய புண்ணியங்களும்,
மற்றும் அந்த ஸ்நானத்தினுடைய அங்கமாக செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோல இந்த மகா கும்பமேளா என்பதை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஜோதிடத்தினுடைய கணக்கிலே சூரியன் மேஷராசியிலும் குரு பகவான் கும்பராசியிலும் அமையக்கூடிய காலம் வரும் பொழுது இந்த கும்பமேளாவானது கங்கை நதியிலே ஹரித்வாரிலே கொண்டாடப்படுகின்றது. அதே போல குருவானவர் சிம்ம ராசியிலும் சூரியனும் சிம்ம ராசியிலே இருக்கும் பொழுது உஜ்ஜைன் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே மகாகாளேஸ்வரர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த தலத்திலே ஷிப்ரா நதி என்று சொல்லக்கூடிய அந்த நதியிலே அதனுடைய சிறப்புகள் எல்லாம் அங்கே இந்த கும்பமேளாவானது கொண்டாடப்படுகின்றது. அதன் பிறகு சூரியனும் குருவும் கர்க்கடக ராசியிலே வரக்கூடிய சமயத்திலே நாசிக் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே திரையம்பகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்க மூர்த்தியினுடைய தலத்திலே கோதாவரி நதியிலே கும்பமேளாவானது கொண்டாடப்படுகின்றது. அதுபோல இந்த சிறப்பு பெற்ற இந்த பிரயாகிலே நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவானது கங்கையும் யமுனையும் அந்தர்வாகினியாக சரஸ்வதி நதியும் சேரக்கூடிய இடமாக விளங்கக்கூடிய பிரயாக் நகரத்திலே ரிஷபராசியிலே குருவும் மகர ராசியிலே சூரியனும் சந்திரனும் பிரவேசிக்கக்கூடிய தினத்தில் துவங்கி இந்த கிரகங்களானது கூடியிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே இந்த மகா கும்பமேளாவானது நடைபெறுகின்றது. இது முன்னரே சொன்னவாறு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 44 நாட்கள் இங்கே தீர்த்த ஸ்நானமானது சிறப்பாக சொல்லப்பட்டது. சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று நமது தேவாரத்திலே அப்பர் சுவாமிகளானவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்தல் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. திருமூலர் திருமந்திரத்திலும் தீர்த்த சிறப்பு என்று சொல்லுவார்கள். வெறுமனே தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தல் என்பது சிறப்பு அல்ல. அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்யும் பொழுது நமது உடலிலே 3 நாடிகள் 72,000 நாடிகள் விளங்குகின்றன. அவற்றில் சிறப்பாக விளங்கக்கூடியது 3 நாடிகள், இடாநாடி, பிங்களா நாடி, சுஷும்னா நாடி என்று சொல்லக்கூடிய 3 நாடிகள். அந்த சுஷும்னா நாடி என்பது அதனுடைய நடு நாடியாக சுழுமுனை நாடி என்று சொல்லுவார்கள். அந்த சுழுமுனை நாடியினுடைய நடுவிலே புருவ மத்தியிலே அந்த அமிர்தமானது விளங்குகிறது என்பது தத்துவங்களாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு யோக சாஸ்திரத்திலே கூறப்பட்டவாறு அந்த அமிர்த பிந்துக்கள் எல்லாம் நமது புருவ மத்தியில் இருந்து இந்த சரீரத்தை உள்ளும் புறமுமாக நனைப்பதாக தியானித்து அந்த ஸ்நானத்தை அந்த தீர்த்தத்தையே சிவ வடிவமாக அந்த தீர்த்தத்தையே தெய்வாம்சம் பொருந்தியதாக நினைத்து இந்த ஸ்நானத்தை செய்வதனாலே வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய் என்று தேவாரங்கள் முதலானவைகள் எல்லாம் குறிப்பிடும். நாம் எதை வேண்டுகிறோமோ அதை அந்த நல்லவற்றை நமக்கு தருகின்றன. இந்த மகா கும்பமேளாவில் நாம் பார்த்தோமே ஆனால் எண்ணற்ற ரிஷிகள், முனிவர்கள் முதலானவர்கள் மிகவும் தவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மகா கும்பமேளாவிலே அதிகமான பேர் சாதுக்கள் எல்லாம் நிறைய ஸ்நானம் செய்வார்கள். அவர்களெல்லாம் அவர்களுக்கு எந்த விதமான உலகப்பற்றுகளோ அல்லது உலகியலுக்கு தேவையானவைகள் எதுவுமோ இல்லை. அவர்கள் ஒரே ஒரு சங்கல்பம்தான் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அது முக்தியாகிய மீண்டும் பிறவாத நெறியை பெற வேண்டும் என்பதே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த மகா கும்பமேளாவிலே இந்த ஸ்நானத்தை செய்வதனாலே அந்த மோட்சம் சித்திக்கும் என்பதை அவர்களுக்கும் நம்பிக்கையாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் இந்த தீர்த்த ஸ்நானத்தினாலே சிறப்பு பெறும் என்பது சாஸ்திரங்களிலே பொதுவாக சொல்லப்பட்டுள்ளது. அதற்காக அவர்கள் தங்களுடைய தீவினைகளை போக்கிக் கொண்டு மோட்சத்திற்கு எது தடையாக இருக்கின்றதோ அவைகளெல்லாம் நீங்கி அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதாக அந்த ரிஷி முனிவர்கள், சாதுக்கள் முதலானவர்கள் எல்லாம் இந்த மகா கும்பமேளாவிலே ஸ்நானம் செய்கின்றார்கள். இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய நம்போன்றோர்கள் எல்லாம் நமக்கு தேவையான உலகியல் பொருட்கள் எல்லாம் நன்கு கிடைக்கவும், நமக்கு ஞானம் கிடைத்திடவும், நமக்கும் தர்மம், அர்த்தம், காமியம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு அன்று ஆளின் கீழ் அறம் முதல் 4 அன்று அருளி செய்த என்று தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய 4 படிநிலைகளிலே நமக்கு வேத பாரம்பரிய கல்விகளை எல்லாம் கொடுத்துள்ளார்கள். இன்றைய ஆங்கில வழி கல்வி முதலானவைகள் எல்லாம் அறம் என்பதையும் நீக்கிவிட்டு மோட்சம் என்ற வீடு பேறு என்று சொல்லக்கூடிய 4வது நிலையையும் நீக்கிவிட்டு வெறுமனே
பொருள் இன்பம் என்று இரண்டை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழ்வில் பொருள் சேர்த்தல் என்பதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே வாழ்க்கை என்ற ரீதியிலே இந்த காலமானது சென்று கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட காலத்திலே நாம் இந்த அறத்தின் வழி நிற்கவும் அதன் அறத்தின் வழியாக பொருள்களை சேர்க்கவும் பொருள்கள் அளவாக சேர்த்த பொருளிலே அதற்கு தகுந்த இன்பத்தை அனுபவித்து இறுதியாக எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதாகிய மோட்சத்தையும் பெற வேண்டும் என்ற வழிவகுத்தலிலே இந்த தீர்த்த ஸ்நானமானது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இல்லறத்திலே இருக்கக்கூடிய பாரத தேசம் மட்டுமல்லாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த சனாதன தர்மத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த மகா கும்பமேளாவிலே பங்கு பெற்று அந்த ஸ்நானத்தை செய்கிறார்கள். வாய்த்தது நம்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்றவாறு நமக்கு இதற்கு முன் 1881ஆம் ஆண்டு இந்த மகா கும்பமேளா இந்த பிரயாக் நகரத்திலே நடைபெற்றதாக வரலாறு சொல்லுகிறது. இப்பொழுது இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த பிரயாக் நகரத்திலே இந்த மகா கும்பமேளாவானது நடைபெறுகிறது. இன்னும் ஒரு கும்பமேளா நடைபெற வேண்டுமெனில் இன்னும் 144 ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும். ஆதலால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற சொல்லுக்கிணங்க நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம். யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களெல்லாம் இந்த 44 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பிரயாக்ராஜில் நடைபெறக்கூடிய மகா கும்பமேளாவிலே பங்கு பெற்று மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சிறப்புகளை எல்லாம் பெற்று நமது பாவங்களை எல்லாம் நீங்கி நமது வாழ்விலே நாம் நினைக்கக்கூடிய அனைத்து நல்லவைகளெல்லாம் நடைபெறுவதற்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த படிநிலையாக நமக்கு ஞானம் கிடைத்திடவும் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கப்பெற்று இறைவனுடைய பரிபூர்ண திருவருளை பெறுவதற்கு இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இந்த பாக்கியமானது கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. பாரத திருநாள்